ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிற ஒரு பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகத்தை எடுத்து நாம் வாசிப்போம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய மனம் அமைதலாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, மனம் என்கின்ற நம்முடைய சிந்தனை அமைதலாக இருக்கும் பட்சத்தில் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அவர்களுடைய சிந்தனைகள் அமைதியாக இருக்குமானால் அந்த வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அங்கே இருக்கும். பாருங்கள், ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்ளும் பொழுது, ஒருவருக்கொருவர் சண்டையிடும் ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குமானால் அந்த வீட்டுக்குள்ளாக எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சமாதானத்தை, ஒரு குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை, நிம்மதியையும் கெடுப்பதற்கு காரணம் மனுஷனுடைய சிந்தனைகள் தான். மனுஷனுடைய சிந்தனைகள் அமைதி இல்லாத நிலையில் அது தள்ளப்படும் பொழுது அங்கே வீட்டுக்குள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வருகிறது. கணவர் திட்டுகிறார் என்றால் மனைவியுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். அல்லது மனைவி கணவரை சில காரியங்களுக்காக அவர் பொறுப்பில்லாமல் இருக்கிறீர்களே, இப்படி செய்து வந்து விட்டீர்களே என்று சொல்லி அவர் உணர்த்தும் பொழுது, தன் கணவருடைய தவறை மனைவியானவள் உணர்த்தும் பொழுது கணவருடைய சிந்தனை அமைதலாக, அது ரம்மியமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள் என்ன இருக்கும்? சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த வீட்டுக்குள் நிம்மதி கெட்டு போகாது. மனுஷனுடைய சிந்தை நினைத்தால் என்ன செய்து விடும்? வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுத்து போட்டு விடும். ஏனென்றால் மனிதன் ஆத்மாவாகவும் அவன் சிந்தனை உடையவனாகவும் என்ன செய்கிறான்? இருக்கிறான். மனிதன் சிந்தனை உடையவனாகவும் உணர்ச்சிகள் நிறைந்தவனாகவும் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். பாருங்கள், எல்லா விதமான உணர்ச்சிகளும் மனிதனுக்குள் இருக்கிறது. கோபம் ஒரு என்னது? ஒரு உணர்ச்சி தான். பயம் ஒரு உணர்ச்சி தான். கோபம் ஒரு உணர்ச்சி தான். பயம் ஒரு உணர்ச்சி தான். பலவிதமான ஆசைகள், இச்சைகளும் ஒரு உணர்ச்சி தான். பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்படாத, உணர்ச்சி வசப்படாதீங்க. அழுகையும் ஒரு உணர்ச்சி தான். பாருங்க, கவலை ஒரு உணர்ச்சி தான். பயம் ஒரு உணர்ச்சி, கோபம் ஒரு உணர்ச்சி, சந்தோஷமும் ஒரு உணர்ச்சி தான். பாருங்க, இதெல்லாம் ஒரு உணர்ச்சிகள். இப்படிப்பட்ட உணர்ச்சிகளோடு தான் மனிதன் இருக்கிறான். பாருங்கள், ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு அமைதி, அப்படிப்பட்ட உணர்ச்சிகளோடு, ஒரு களிப்பு, இப்படிப்பட்ட உணர்ச்சிகளோடு ஆண்டவர் மனிதன் என்ன செய்தார்? படைத்திருந்தார். கர்த்தருக்கு பிரியமான ஆசைகள், விருப்பங்கள் நிறைந்தவனாக மனிதன் இருந்தான். ஆனால் பாவம் செய்ததினாலே மனுஷனுடைய உணர்ச்சிகள் என்ன செய்யப்பட்டது? கெட்டு போனது. மனுஷனுடைய சிந்தனைகள் கெட்டு போனது. மனுஷனுடைய உணர்ச்சிகள் கெட்டு போனது. ஆக உணர்ச்சிகள் மனுஷனுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அங்கே வீட்டுக்குள் நிம்மதி கெட்டு போகிறது. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. இந்த கோபம் என்கின்ற உணர்ச்சி மனுஷனுடைய சிந்தனையை ஆண்டு கொள்ளும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சமாதான இழப்பு அங்கே உண்டாகிறது. ஒரு அமைதி அங்கே கெட்டு போகிறது. ஆகவே வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நிம்மதியையும் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தையும் கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தையும் கெட்டுப்போக செய்கிற விஷயங்கள் இந்த உணர்ச்சிகளில் இருக்கிறது. இந்த உணர்ச்சிகள் சிந்தனைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அந்த சிந்தனைகள் அங்கே
ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கோபத்தினால் மனிதனுடைய சிந்தனைகள் நிரம்புகிறது. எரிச்சலினால் மனுஷனுடைய சிந்தனைகள் நிரம்புகிறது. ஆகவே இந்த எரிச்சலினாலும் கோபத்தினாலும் நிரப்பப்பட்ட சிந்தனைகள் அப்படியே ஆக்ரோஷமாக மனிதனை மாற்றி விடுகிறது. ஆகவே அங்கே வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியங்கள் எல்லாம் அது உடைத்தெறிந்து போட்டு விடுகிறது. ஆகவே இங்கே பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த சிந்தனை என்பது மனிதனை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் இந்த சிந்தனைகளில் தான் தாக்கப்படுகிறான். அவனுடைய உணர்ச்சிகள் மனுஷனுடைய சிந்தனைகளை என்ன செய்கிறது? தாக்குகிறது. எரிச்சல், கோபம், பலவிதமான முரட்டாட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள், கவலைகள், பயம், இதெல்லாம் உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் மனிதனுடைய சிந்தனைகளை தாக்குகிறது. ஆக அப்படிப்பட்ட உணர்ச்சிகளுக்குள்ளாக உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் தன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்து போடுகிறான், பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறான். ஆகவே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய சிந்தனைகள் தான் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்த மண்டலமாக இருக்கிறது. ஒரு மனிதன் பொல்லாத சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் மனிதனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே சாத்தான் மனிதர்களை இந்த சிந்தனைகளில் தான் அவன் தாக்குகிறான். இந்த சிந்தனைகளில் தாக்கி மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடுகிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடுகிறான். ஆசைகள், பலவிதமான உணர்ச்சிகளை உள்ளடக்கிய மனிதனை எளிதாக சாத்தான் தன் கட்டுப்பாட்டுக்குள் என்ன செய்து விடுகிறான்? கொண்டு வந்து விடுகிறான். ஏனென்றால் மனிதனுக்கு உள்ளாக பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கிறபடியினால், கோபம், எரிச்சல், பலவிதமான இச்சைகள், இப்படிப்பட்ட பல கவலைகள், பயம் போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் அது இருக்கிறபடியினால் அவன் சாத்தானானவன் மனிதனை எளிதாக என்ன செய்து விடுகிறான்? ஜெயித்து விடுகிறான். ஆகவே மனிதனும் எளிதாக சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போய் விடுகிறான். அடிமைப்பட்ட எந்த மனுஷனையும் சாத்தான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தன் இஷ்டம் போல அங்கே அவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறான். ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? அதை கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் செய்து முடித்தார். தன் உயிரையே மனிதனுக்காக கொடுத்தார். ஏன்? மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும், மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும், மனிதன் நித்திய காலமாக அவன் உயிரோடு இருக்க வேண்டும், அவன் சமாதானமாக இருக்க வேண்டும், உணர்ச்சி வசப்பட்டவனா இருக்கக்கூடாது, உணர்ச்சிகளுக்கு அடுத்த தாக்குதல் மனிதனுக்கு உண்டாயிருக்க கூடாது, விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டு மனிதனுக்காக அவன் விடுதலை உண்டாக்கப்படுவதற்காக என்ன வேண்டுமோ அதை செய்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன் உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே மனிதனுக்கு அவர் கொடுக்கிற காரியம் இதுதான். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார், தன்னுடைய உயிரையே கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பார், நல்ல திருமணத்தை செய்து கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார் என்றெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆசை காட்டக்கூடாது. ஏனென்றால் மனிதனுக்கு காண்பிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு உனக்காக ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் இறைவன் என்று சொல்லப்படுகிற அந்த வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்கி படைத்த சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை மனுஷனுக்காக கொடுத்தார். மனிதனே, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், தன்னுடைய சொந்த உயிரே கொடுத்தார். நீ தாய் என்றும் தகப்பன் என்று சொல்லுகிறவர்கள் உனக்காக உயிரை கொடுப்பார்களா?
அவர்கள் உனக்காக உயிர் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய சரீரத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள்தான், அவ்வளவுதான். தாய் என்றும் தகப்பன் என்றும் உலகத்தில் இருப்பவர்கள் யார்? இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு சரீரம் தேவை. ஆகவே நமக்காக சரீரத்தை உருவாக்கப்படுவதற்கு ஒரு கற்பப்பை வேண்டும், ஒரு உயிரணு வேண்டும், அவ்வளவுதான். அதற்காக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டார், அவ்வளவுதான். ஒரு சரீரம் நமக்காக தாயின் கற்பத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட அந்த கற்பத்துக்குள்ளாக தேவன் நம்மை அனுப்பினார். ஆண்டவரோடு நாம் சஞ்சரித்து கொண்டிருந்தோம், இறைவனோடு நாம் சஞ்சரித்து கொண்டிருந்தோம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார், அவர் வெளிச்சத்தின் பிதாவாக இருக்கிறார். நீங்களும் நானும் வெளிச்சமாக இருந்தோம். வெளிச்சத்தின் பிதாவாக இருக்கிற அவரோடு நாம் சஞ்சரித்து கொண்டிருந்தோம். அவர் ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் பிதா, வெளிச்சத்தின் தகப்பன். அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார், அவர் ஒளியாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் ஒளியாகவே இருக்கிறார்கள், ஜோதியாக இருக்கிறார்கள், தீபமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்த நம்மை இந்த உலகத்தில் அனுப்புவதற்காக ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். அதற்காக ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார். அங்கே கற்பத்தில் ஒரு சரீரத்தை உருவாக்கினார், பார்த்து பார்த்து உருவாக்கினார். நம்மை அனுப்பினார், இந்த உலகத்தில் நம்மை நடமாடும்படி செய்தார். கடவுள் என்றும் இறைவன் என்றும் சொல்லுகிற ஒளியாயிருக்கிற தேவன் இதெல்லாம் நம் மீது கொண்ட ஒரு அன்பு நிமித்தமாக அதை செய்தார். மனிதன் பாவத்துக்குள்ளாக அகப்பட்ட பட்சத்தில் அவன் இனிமேல் வெளிச்சத்தின் பிள்ளையாக இனி இருக்க முடியாது. இவன் இருளாக மாறி போனான், பாவியாக மாறி போனான், அக்கிரமக்காரனாக மாறி போனான், அக்கிரம சிந்தை கொண்டவனாக மனிதன் மாறி போனான். ஆகவே காணாமல் போன, பாவத்துக்குள்ளாய் மாண்டு போன அந்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக ஒளியாயிருக்கிற தேவன், காணக்கூடாதவராய் இருக்கிற கடவுள் இயேசு என்ற பெயரில் மனித அவதாரம் எடுத்தார். ஆகவே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். ஏனென்றால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமேன். ஆகவே பரிசுத்தம் உள்ள தேவன், பாவம் அறியாத கடவுள் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் மனுஷனுக்கு காண்பிக்க வேண்டும். மனிதனே, ஆண்டவர் கடவுள் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக சிந்தினார், உனக்காக உயிரையே கொடுத்தார். ஏன்? நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிற்பாடு மகிமையான அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும், நித்தியமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே கொடுத்தார். நீ பாவம் செய்து அக்கிரமம் செய்து இருளுக்குள்ளாக உன் வாழ்க்கை நீ வைத்திருப்பாய், ஆனால் நீ நரகத்துக்கு போய் விடுவாய். நீ மரித்த பிற்பாடு உன் வாழ்க்கை இருளுக்குள்ளாக இருக்குமானால் உன் வாழ்க்கை நரகத்துக்குள்ளாக போய்விடும். நீ நரகத்துக்கு போய் விடுவாய், சாத்தானுக்குள்ளாக போய் விடுவாய். சாத்தான் உன்னை அழிப்பதற்காகவே இருக்கிறான். ஆகவே நீ மீட்கப்பட வேண்டுமானால் உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார், உன்னை மீட்டு கொண்டார். உனக்காக அவர் பாவ மன்னிப்பை உருவாக்கினார். ஆகவே நீ அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள். இதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதை காண்பிக்க வேண்டும்? இதைத்தான் காண்பிக்க வேண்டும். கடவுள் உனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் இயேசு என்ற பெயரில் மனித அவதாரம் எடுத்தார், தன்னுடைய உயிரே உனக்காக கொடுத்தார். எதற்கையாவது நான் கொடுக்க வேண்டும்? உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பரலோகத்திற்குள் போக முடியாது, பரிசுத்த தெய்வத்தை காண முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது, 60, 70, 80 வருஷம்தான். அவன் முடித்து எங்கே போகிறான்? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அவன் வாழ்வானானான். ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் தன்னை கழுவிக்கொள்வானானால், இயேசுவின் இடத்தில் பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெறும் பொழுது அவன் பரலோகத்துக்கு போய்விடுகிறான். இந்த உலகத்தில் சரீரத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் ஒரு முடிவு வரும் பொழுது அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழும் பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பரலோகத்துக்கு போகிறான். அப்படி இல்லாத பட்சத்தில் அவன் பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் மனிதனுக்கு இருக்கிறபடியினால் தான் ஆண்டவராகிய இயேசுவை நாம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வீடை ஒரு மனிதன் கட்டலாம், ஆஸ்திகளை சேர்க்கலாம், அவனுக்கு புகழை இந்த உலகத்தில் சேர்க்கலாம்.
அவன் பணத்தை சேர்க்கலாம், பல செல்வங்களை அவன் இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மரணம் என்று ஒரு நாள் வரும் பொழுது இதெல்லாம் அவன் விட்டு விட்டு தான் போகிறான். அவன் எங்கே போகிறான்? அதுதான் இங்கு இப்பொழுது முக்கியம். ஐயா, ஆண்டவர் உனக்கு வீட்டை தருவார், ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவார், ஆண்டவர் உனக்கு நல்ல பிள்ளையை தருவார், ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், உயர்வை தருவார். தருவார் தான். எல்லாத்தையும் அவன் இங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் விட்டு விட்டு தான் போக வேண்டும். அவன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு தான் போகணும், அவன் மனைவியை விட்டுட்டு போகணும், அவன் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் போகணும், அவன் வீட்டெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஆனா அவன் எங்க போறான்? அதுதான் முக்கியம். அதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். மகனே, நீ எங்கே போகிறாய்? உன் காலம் முடிந்த பிற்பாடு நீ எங்கே போகிறாய்? ஆண்டவராகி இயேசுவின் இடத்தில் நீ பாவ மன்னிப்பை பெறுவாயானால் நீ சம்பரமாய் வாழலாம், செல்வ செழிப்பாய் வாழலாம், நிம்மதியாய் வாழலாம், எல்லா ஆசையும் உனக்கு இருக்கலாம். நீ மரித்த பிற்பாடு எங்கே போகிறாய்? அதுதான் இப்பொழுது காரியம். ஆண்டவராகி இயேசு உன் பாவத்தை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறும் பொழுது இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து முடித்த பிற்பாடு அந்த நிம்மதியான அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். இதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். மகனே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு உனக்காக இரத்தம் சிந்தி உன் பாவத்திற்கு ஒரு மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறாய். அந்த மன்னிப்பை நீ பெற்றுக்கொள், அந்த மன்னிப்பை நீ பெற்றுக்கொள். அது போதும். நீ அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வாயானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிற்பாடு 80 வயதோ 90 வயதோ நீ வாழ்ந்த பிற்பாடு நீ பரலோகத்துக்கு போய்விடுவாய். அந்த பாவ மன்னிப்பை நீ பெறாத பட்சத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ போவாய், நரகத்துக்குள்ளாக போய்விடுவாய். இதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு அதை தருவார், இதை தருவார் என்று சொல்லி ஆசை காட்டுவதனால் பிரயோஜனம் இல்லை. அது என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் விட்டுட்டு தானே மனுஷன் போகிறான். வீட்டை விட்டுட்டு போகிறான், ஆஸ்தியை விட்டுட்டு போகிறான், அந்தஸ்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அந்தஸ்துகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது. எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். ஆனா நிரந்தரமான ஒன்று பரலோக வாழ்க்கை. ஹல்லேலூயா. நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது மனிதன் இழந்து போகிறான். தன்னுடைய இருதய கடினத்து நிமித்தமாக அநேகர் இழந்து போகிறார்கள். அவர்கள் நரக ஆக்கினைக்குள்ளாக சென்று வேதனைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த வேதனை விட பல ஆயிரம் மடங்கு வேதனை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, நான் கேளாமல் போனேனே, ஆண்டவராக இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை இழந்து போனேனே என்று சொல்லி அநேகர் நரகத்துக்குள்ளாக மாண்டு போகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அதைத்தான் காண்பிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ மீட்கப்படும்படியாக இயேசு ரத்தம் சிந்தினார். சாத்தான் எப்பொழுது மனிதனை அடிமையாக வைக்க வேண்டும் என்றே விரும்புகிறான். ஆகவே தான் அவனுடைய சிந்தனை என்ன செய்கிறான்? அவன் பிடித்து அவனை அடிமைப்படுத்துகிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறான். ஆகவே ஒரு மனிதனுடைய சிந்தனை சாத்தானுடைய தீய சக்திகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் பொழுது அவன் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதவனாக போய்விடுகிறான், தன்னை கட்டுப்படுத்த முடியாதவனாய் போய்விடுகிறான். அவனுடைய கட்டுப்பாடு, அவனை கட்டுப்படுத்துகிற வேறொரு சக்தி அவனுக்குள் இருக்கிறபடியினால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறான். ஆகவே சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான். ஏனென்றால் பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் பரலோகத்துக்குள் போக முடியாது. அது மரணத்துக்கு நேராக அது போகும். தேவனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்வதும் துண்டிக்கப்பட்டு விடும். அதுதான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றால் என்ன? தேவனுக்கும் மனித ஆத்மாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அதுதான் அங்கே மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மனிதனை ஓயாமல் பாவம் செய்ய வைக்கும்படியான ஒரு காரியத்தை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் சாத்தான் மனிதனோடு ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். உலகமெங்கிலும் இருக்கின்ற மனிதர்களோடு அவன் யுத்தம் செய்கிறான். மனிதனை சாத்தான் வெறுக்கிறான். மனிதனை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதனுக்குள்ளாக இருக்கிற பல காரியங்களை அவன் திருட வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஜீவனை அவன் திருட வேண்டும் என்று விரும்புகிறான்.
மனிதனுக்குள்ளாக இருக்கிற சக்தியை திருட வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சாத்தானை குறித்து சொன்னார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சாத்தானை குறித்து நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மனித கொலைபாதகனாக இருக்கிறான். சாத்தான் யாரு? மனித கொலைபாதகனாக இருக்கிறான். மனிதனை கொலை செய்கிறவனாக இருக்கிறான். மனிதனை பாவம் செய்ய வைக்கிறவனாக இருக்கிறான். மனிதனை உண்மையான தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு தடை செய்கிறவனாக இருக்கிறான். பொய்யான தெய்வங்களை வணங்கும்படி செய்கிறான். அவன் இருளாகவே இருக்கிறான். தன்னை மறைத்து கொண்டு பல தீய கிரியைகளை மனிதன் செய்யும்படிக்கு அவனுக்குள்ளாக பல தவறான சிந்தனைகளை கொடுக்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனைகள் தான் ஒரு ஆவிக்குரிய யுத்த களமாக இருக்கிறது. இதை பல வாரங்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். பல வாரங்களாக இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மனுஷனுடைய சிந்தனைகள் ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் சாத்தான் என்ன செய்கிறான்? நம்முடைய சிந்தனைகளில் தான் வந்து ஃபைட் பண்ணுகிறான், சண்டையிடுகிறான். நம் சிந்தனையோடு அவன் இருந்து பல காரியங்களை நாம் செய்யும்படிக்கு நம்மை தூண்டி விடுகிறான். தேவனுக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவை இழந்து போகும்படியான காரியங்களை செய்யும்படி செய்கிறான் பாருங்கள். ஆக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷர்கள் அவர்களோடு சஞ்சரித்தார்கள். ஆக சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியின் வரங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பல இடங்களுக்கு சென்று அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். ஆண்டவரோடு அவர் இருந்தார்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் இருந்தபடினால் அவர்கள் தவறு செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே கர்த்தரோடு தான் அவர்கள் இருந்தார்கள். கர்த்தரோடு நடந்தார்கள், கர்த்தரோடு சஞ்சரித்தார்கள், பேசினார்கள். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், எல்லாம் செய்தார்கள். எல்லாம் சிறப்பாய் நடந்தது. ஆனாலும் அவர்களோடு சாத்தான் என்ன செய்தான்? யுத்தம் செய்தான். அவர்களுடைய சிந்தனையோடு யுத்தம் செய்தான் பாருங்கள். ஒருமுறை ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களிடத்தில் பார்த்து கேட்டார், ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீஷர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது ஜனங்கள் உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் உம்மை, வேறு சிலர் உம்மை எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானனுடைய ஆவி இவருக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை பார்த்து கேட்கிறார், சரி அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாரு? நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சீமோனாகிய பேதுரு ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். உடனே ஆண்டவராகிய கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்ல, நீ ஒருத்தன் தான் என்ன செய்த, கரெக்டா உண்மையை சொல்லியிருக்கிற. அப்போ பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். உனக்கு இதை யார் வெளிப்படுத்தினாரு? ஆண்டவரே இதை வெளிப்படுத்தினார். ஒரு சிந்தனையில இது ஆண்டவரே உனக்கு கொடுத்தார் என்று நான் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேதுருவை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று நிறைய அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? சந்தோஷப்பட்டு கொடுக்கிறார். கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எருசலேமிற்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் என்ன செய்ய போறேன்? வேத பாரகராலும் பல பாடுகள் பட வேண்டியது இருக்கிறது. நான் கொலை செய்யப்படுவேன், என்னை சிலுவையில் அறைவார்கள்,
என்னை கொன்று போடுவார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு எழும்புவேன் என்று சீசர்கள் பாட்டு சொல்றார். சீசர்களை பார்த்து என்ன செய்கிறார், இதெல்லாம் சொல்றார். அப்போ இதெல்லாம் பார்த்து சொன்னோடனே பேதுருவுக்கு முகம் மாறுகிறது. என்ன சொல்றாரு, உடனே பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன செய்யறான், கடிந்து கொள்கிறான், சத்தம் போடுறான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு 33 வயசு தான் ஆகுது. பேதுருக்கு ஆண்டவரோட பல மடங்கு என்ன செய்யும், அவர் வயசானவர். பேதுரு ரொம்ப மூத்தவர். அவர் இப்போ கடிந்து கொள்கிறார், உண்மை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாக விட மாட்டோம், நீர் மேசியா, நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, நீர் மேசியா, நீர் செத்தா என்ன நடக்கும் என்றெல்லாம் அவர் பயங்கரமாக ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. உடனே அங்கே 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அதுவரைக்கும் அவர் நல்லா தான் சொன்னார் பாருங்க. பேதுரு என்ன செய்றார், அது வரைக்கும் நல்லா தான் சொன்னார். ஆண்டவரும் மெச்சுக்கிட்டாரு. மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, யார் வெளிப்படுத்தினார், தேவாதி தேவன், ஒளியாயிருக்கிற தேவன் என்ன செய்கிறார், அதை வெளிப்படுத்தினார், அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், மாம்சத்தில் வெளிப்பட்டவராக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலும் எல்லாவுமாக ஒரே நேரத்தில் இருக்கிறார். அதான் கடவுள் எப்படி இருக்கார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், அவர் எல்லா பகுதியிலும் இருக்கிறார். அங்கே பேதுருக்கு முன்பதாக மாம்ச சரீரத்திலும் அவர் நின்றுட்டு இருக்கிறார். ரொம்ப மெச்சுக்கிட்டாரு. அப்ப மாம்சம் சரீரம் உனக்கு இதை என்ன செய்யல, வெளிப்படுத்தல, கடவுளே இதனை செய்தாரு, ஒளியா இருக்கிற தேவனே இதை வெளிப்படுத்தினார் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். அப்ப முதல்ல அவனுக்கு சிந்தனையில் வெளிப்படுத்தினது யாரு, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது அவன் சிந்தனையில வெளிப்படுத்தினது யாரு, சாத்தான். ஆகவே அப்பாலே போ பிதா பேதுருவே அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னார் ஆண்டவர், அப்பாலே போ. அவனுக்குள்ளாக இருந்து, பேதுருக்குள்ளாக இருந்து சாத்தான் என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு சாத்தானை என்ன செய்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். போ பிசாசே. பேதுரு வரங்கள் பெற்றவர் தான், பிசாசுகளை துரத்தினவர் தான், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினவர் தான், இயேசுவோடு முழுக்க முழுக்க இருந்தவர் தான். சிந்தனைகள் என்ன செய்கிறது, போராட்டம் உண்டாகிறது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனிதனுடைய சிந்தனையை கெடுப்பதில் சாத்தான் மிகவும் ஆவலோடு இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். சிந்தனைகளில் போராட்டத்தை உண்டாக்குகிறான், பல எண்ணங்களை கொடுக்கிறான், பல திட்டங்களை கொடுக்கிறான், அதை செய்யும்படி செய்கிறான். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி விரட்டுகிறார் பாருங்கள். இங்க 3 விதமான ஒரு போராட்டம் மனுஷனுடைய சிந்தையில் உண்டாக்குகிறது. சாத்தானும் மனிதனுக்கு என்ன செய்கிறான், சிந்தனையில் பல காரியங்கள் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். பரலோகத்தில் இருக்கிற தேவனும் என்ன செய்கிறார், மனுஷனுக்கு பல சிந்தனைகளில் பல எண்ணங்களில் பல என்ன செய்கிறார், பல காரியங்களை அறிவிக்கிறார். இன்னொன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னத்தை சொல்கிறார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தும். மாம்சமும் இரத்தமும் பல விஷயங்கள் என்ன செய்யும், சிந்தனைகளில் கொடுக்கும். அப்ப 3 விதமான தாக்குதல்கள் நடக்குது பாருங்க. ஒன்னு சாத்தான் ஒரு பக்கம் சிந்தனையை தாக்குகிறான், இன்னொன்று மாம்சம் இரத்தம் என்ன செய்கிறது, மனுஷனுடைய சிந்தனைகளில் தாக்குதலை தொடுக்கிறது. மற்றொன்று உலகத்தில் இருந்து வருகிற காரியங்கள், மனிதர்கள், உலகத்தின் வல்லமைகள் மனுஷனுடைய சிந்தனைகள் என்ன செய்கிறது, தாக்குகிறது. மனுஷன் என்ன செய்கிறான், பல நபர்களை குறித்து இல்லாத பொல்லாதவைகளை சிந்தனையில் கொண்டு என்ன செய்கிறான், விதைச்சிட்டு போயிருந்தான். அப்ப அந்த நபரை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது, அதே மாதிரிதான் பார்க்கிறோம். அவன் பொல்லாதவன், அவன் அசிங்கம் பிடிச்சவன், அவன் உன்னை என்ன சொன்னான் தெரியுமா, இப்படித்தான் சொன்னான், உன்னை 4 பேர் மத்தியில் அசிங்கமா பேசினான் அப்படின்னு இவன் தனியா இருக்கும்போது அவனை பத்தி என்ன செய்கிறான், சிந்தனைகளில் இப்படிப்பட்ட விஷயத்தை விதைச்சிட்டு போயிருந்தான்.
அவன் போயிட்டான். எவன் இவனை ஏசுனா திட்டுனா அசிங்கமா பேசினான்னு சொன்னானா அவன் எதிர்த்தாப்புல வாரான் இவனுக்கு. அப்ப இவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப சிந்தனைகள் ஒரு மனிதனை எப்படி ஆகிறது, ஆண்டு கொள்ளுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாம் எதை சிந்திக்கிறோமோ அதையே பேசுகிறோம், நாம் எதை சிந்திக்கிறோமோ அதையே செய்கிறோம், நாம் எதை சிந்திக்கிறோமோ அப்படியே நம் வாழ்க்கை இருக்கிறது, நம் சிந்தனையின்படியே நம் வாழ்க்கை இருக்கிறது. இப்போ ஒருத்தன் நமக்கு புதிய சிந்தனை என்ன செஞ்சுட்டான், விதைச்சிட்டு போயிட்டான். என்னத்தை விதைச்சிட்டான், ஒன்று அவன் இப்படி பேசுனா, ஒன்று அவன் இப்படி பேசுனா, இப்படி அசிங்கமா பேசுனா, கேவலப்படுத்தினா, நீ அப்படியாமலா, நீ இப்படியாமலா, நீ அந்த மாதிரி துட்டை எடுத்தியாமலா, நீ பணத்தை இப்படி கொள்ளையடிச்சியாமலா, நீ திருடுனியாமலா, நீ தான் அவனை பத்தி இப்படி சொன்னையாமலா, அவன் இப்படி உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான், அவ இப்படி உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், சிந்தையில விதைச்சிட்டு போயிட்டான். அப்ப அந்த நபர் வராரு. அப்ப நாம எதை சிந்திக்கிறோமோ அதையே வெளிப்படுத்துகிறோம். அப்ப இல்லாதது பொல்லாத அதை பத்தி விதைச்சிட்டு போன உடனே நம் சிந்தனைகள் இருந்து அது என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறது. அந்த நபரை பார்த்த உடனே நமக்குள்ளாக உணர்ச்சிகள் எழும்புகிறது. நம்முடைய மனமும் நம்முடைய ஆத்மா உணர்ச்சிகளும் என்ன செய்கிறது, இணைந்தே தான் இருக்கிறது. பாருங்க எப்படி நம்முடைய உடலில் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் என்ன செய்கிறது, இணைந்தே சரீரம் என்று சொல்லுகிறோம். அதே போல நம்முடைய ஆத்மாவில் சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் இணைந்தே நாம் ஆத்மா என்று சொல்லுகிறோம். மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள உள்ள இருக்கிற உறுப்புகளும் வெளியில இருக்கிற உறுப்புகளும் இணைந்து என்ன சொல்றோம், மனித சரீரம், ஒரு பாடி அப்படின்னு சொல்றோம், ஒரு சரீரம் சொல்றோம். அதே போல மனுஷனுடைய உணர்ச்சிகளும் மனுஷனுடைய சிந்தனைகளும் சேர்ந்து பிணைந்து இருக்கிறதை ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறது, தொடர்புக்குரியவைகள். இவன் இப்படி விதைச்சிட்டு போன உடனே நம்முடைய உணர்ச்சிகள் என்ன செய்கிறது, அப்படியே எழும்புகிறது. அந்த ஆளை பார்க்கும்போது அப்படியே ஆக்ரோஷமான பார்வைகள், அப்படியே கோபமான காரியங்கள்லாம் அப்படி எழும்புகிறது. முடிந்தால் சண்டை போட்டு விடுகிறோம், திட்டு விடுகிறோம். அப்போ தீர விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் சிலர் என்ன செய்கிறார், பொறுமையாக இருந்து தீர விசாரிக்கும். நீ அப்படி சொன்னே அம்லா, என்னை பற்றி நான் அப்படி சொல்லவே இல்லை, அவனை கூட்டு கேட்போம் வாங்க, அவளை கூட்டு கேட்போம் வாங்க அப்படின்னோடனே, இல்லை நான் சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு மழுப்புவாங்க சிலர், இல்லாத பொல்லாத சொல்லிட்டு போகும்போது. சிலர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலை அப்படின்னாலே என்ன செய்வாங்க, இல்லாத பொல்லாத என்ன செய்வாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, விதைச்சிட்டு போயிடுவான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 ஊர் என்ன செய்வான், பிரிஞ்சு போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். 2 ஊர் என்ன செய்யும், பிரிஞ்சு போனா கூத்தாடி கொண்டாட்டம். ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாடும். ஏன்னா இவனு என்ன செய்வான், ஃபங்க்ஷன் நடத்துவான், அவனும் ஃபங்க்ஷன் நடத்துவான். அவன்கிட்ட என்ன செஞ்சிடலாம், கூத்தடிச்சு துட்டு வாங்கிட்டு போயிடலாம். இவங்கிட்டையும் இவன் ஃபங்க்ஷன் நடத்துதையும் கூத்தடிச்சு துட்டு வாங்கிட்டு போயிடலாம். அப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அப்போ 2 பேர் பிரிஞ்சு கிடக்கானா இந்த மாதிரி கோல் மூட்டுறவனுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். இவனை பற்றி அவனை பற்றி இவன்கிட்ட சொல்லிடலாம். ஏன்னா அவன் இவனை பார்த்து என்ன செய்ய போகிறது இல்லை, கேட்க போகிறது கிடையாது. இவன் அவனை பார்த்து கேட்க போகிறது கிடையாது. கோல் மூட்டுறவன் பாதுகாப்பாக இருப்பான். அப்போ இந்த சிந்தைகள் இப்போ வெளியிலிருந்து போராட்டம் வருகிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், மனிதனுடைய சிந்தனைகளில் வெளியிலிருந்து போராட்டம் வருகிறது. மனிதனுடைய சிந்தனைகளில் சாத்தானும் போராட்டத்தை கொண்டு வருகிறான். மனுஷனுடைய சிந்தனைகளில் இந்த மாம்சமும் இரத்தமும் பல போராட்டங்கள் என்ன செய்கிறது, கொடுக்கிறது. இப்போ மாம்சமும் இரத்தமும் பல நமக்குள்ளாக பல வெளிப்பாடுகள் வருகிறது. பாருங்கள், நல்ல ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாம்சீகம் என்று சொல்லப்படுகிற, மாம்சமும் இரத்தமும் என்று சொல்லப்படுகிற இந்த மாம்சீகம் என்று சொல்லப்படுகிற இந்த வல்லமை நமக்கு பல காட்சிகள் என்ன செய்யும், கொடுக்கும். பாருங்க, பல திட்டங்களை கொடுக்கும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சிந்தனைகளோடு நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்போம். அது பல எண்ணங்களை கொடுப்போம். நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த நம்ம பிற்பாடு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோமோ அந்த பிளானெல்லாம் என்ன செய்யும், அது ஞாபகப்படுத்தும். காலையில் அங்கே போயிடணும், சாயந்தரம் அதை போயிடணும், அவனை பார்த்து இதை பண்ணிடணும், இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடணும், அதை பார்த்துன்னு இன்னும் 10 நாள் கழித்து இதை இப்படி பண்ணிடணும், இன்னும் 2 மாதம் கழித்து அதை இன்னும் என்னெல்லாம் நம்ம ஃப்யூச்சரை குறித்து நம்ம பிளான் பண்ணி நம்ம நினைவுகளில் நம்ம வைத்திருக்கோமோ அந்த நினைவுகள் அதை என்ன செய்யும், கொண்டு வந்து அப்படியே கிளுன்னு காட்டும். பாருங்க, நம்ம ஆண்டவரை துதிக்க விடாது. இதான் மாம்சீகம். பல இச்சையான காரியங்கள் எல்லாம் நாம் நினைவுகள் வைத்திருப்போம், பல காட்சிகளை வைத்திருப்போம். சில நாடகத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டும் பாருங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்லலை, அது பண்ணும். அப்படி மாம்சீகம் அதை செய்யும், நம் நினைவகத்தை அப்படியே தூண்டி காட்டும்.
நம்ம எதெல்லாம் நினைவுகளில் வைத்திருக்கோமோ அதெல்லாம் படம் பிடிச்சு காட்டும். ஏனென்றால் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, மனிதன் கர்த்தரோடு என்ன செய்யக்கூடாது, இணையவே கூடாது. கர்த்தராகிய இயேசுவை மனிதன் அறியவே கூடாது. அதற்கு இந்த மாம்சீகமும் போராடுகிறது, வெளியிலிருந்து பொல்லாத ஆவிகளும் போராடுகிறது, சாத்தான் போராடுகிறான், பொல்லாத மனிதர்கள் போராடுகிறார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள், சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை துதித்து பாருங்க. கர்த்தரை துதிக்கும் பொழுது இது மாம்சீகம் உள்ளிருந்து அப்படியே எழும்பும், பல நினைவுகள் அப்படியே படம் பிடிச்சு காண்பிக்கும். அப்புறம் அதை என்ன செய்யணும், நாம கடிந்து கொள்ள. பொல்லாத மாம்சீகம், இயேசுவின் நாமத்தினால உன்னை சிலுவையில் அலைகிறேன், அந்த அளவு அப்படி ஆடும், ஓடிரு. எங்க வந்து நாம் ஜெபிக்க விடாதபடி, தேவனை துதிக்க விடாதபடி தடை செய்கிறப்போ அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு எனக்கு நிறைய நேரம் கிடக்கு அப்படின்னு சொல்லி அதை சிலுவையில் அரைஞ்சு போட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வெளியிலிருந்து சில பிசாசுகள் சிந்தனைகளில் பல போராட்டங்களை கொடுப்பானா அதை என்ன செய்யணும், அதை கட்டி அப்புறப்படுத்தணும். கடிந்து கொள்ளுகிற, விலகி ஓடு. மனதை கட்டுகிற ஆவிகள் இருக்கிறது, மனதை ஒடுக்கிற ஆவிகள் இருக்கிறது, மனதை சேதப்படுத்துகிற ஆவிகள் இருக்கிறது, மனதில் பல கெட்ட எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் இருக்கிறது, மனதில் பல விதமான கவலைகளை கொண்டு வருகிற பிசாசுகள் இருக்கிறது, பல ஆவிகள் மனதை போராடுகிற ஆவிகள் இருக்கிறது. பாருங்கள், அது ஒரு பெரிய லிஸ்ட். ஆக மனிதனை ஒரு மையமாக வைத்து இவைகளெல்லாம் தாக்குகிறது. எதற்கு? மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. ஆகவே அந்த சிந்தனையில் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகவே கற்றுக்கொள்ளுதல் என்பது மிகவும் அவசியம். பாருங்கள், நம்முடைய சிந்தனை பழக்குவிக்கப்பட வேண்டும், நம்முடைய சிந்தனை அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், அதுக்கு பல ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனையில் போட்டு என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அதுதான் ட்ரைனிங். ஆண்டவராகிய இயேசுவை எப்பொழுது நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை, இனி இந்த உலகத்தில் அவர் வரப்போகிற காரியங்கள், இதெல்லாம் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதையெல்லாம் நம் சிந்தனையில் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். கர்த்தருடைய சிந்தனை, அவருடைய சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சிந்தனைக்குள்ளாக வைத்து அப்படியே நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்ப தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது நம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே சிந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. அநேக வாலிபர்களும் பெண்களும் இந்த இளம் வயதில் காதல் வசப்படுவதற்கு காரணமே இந்த சிந்தனைகள் தான். பாருங்கள், மாம்சீகத்தில் இருக்கிறது இனக்கவர்ச்சி. ஒரு இனத்தை என்ன செய்யும், கவர்ந்து இழுக்கும். ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்தை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு கவர்ச்சி என்ன செய்யும், கவர்ந்து இழுக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அது ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி அங்கே இருக்கிறது. அது ஆண்டவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார். இனத்தை என்ன செய்யும், கவரும். இனக்கவர்ச்சி, அதான் ஒரு இனத்தை கவரும். ஒரு ஆண் இனம் ஒரு பெண் இனத்தை கவரும். அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, அது பறவைகளாக இருந்தாலும் சரி, அது பூச்சிகளாக இருந்தாலும் சரி, அது மனித இனமாக இருந்தாலும் சரி, ஒரு இனம், ஒரு ஆண் இனம் ஒரு பெண் இனத்தை ஈர்க்கும், ஒரு பெண் ஒரு ஆண் இனத்தை ஈர்க்கும். அந்த ஈர்ப்பு இருக்கிறது. ஆக அந்த பருவங்கள் வரும் பொழுது அது ஆப்ரேட் ஆகிறது, அது செயல்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியம் மனுஷனுடைய சரீரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறபடினால் அது எளிதாக அந்த பருவ நிலையை அடையும் பொழுது வாலிப பெண்களுக்குள்ளாக இந்த மாம்சீகம் என்ன செய்யும், தாறுமாறானவைகளை சிந்திக்கும்படிக்கு பல காரியங்களை கொடுக்கும். சாத்தானும் பல விஷயங்கள் என்ன செய்யும், சிந்திக்கும்படி கொடுப்பான். பிசாசுகள் சிந்திக்கும்படி கொடுப்பான். மனுஷனும் பல காரியங்களை சிந்திக்கும்படி கொடுக்கும். ஊடகங்கள், சினிமாக்கள், நாடகங்கள், பல காட்சிகள் சிந்தனைக்குள்ளாக போய் என்ன செய்யும், அவர்களை தூண்டிவிடும், உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறது, இன கவர்ச்சிகளை தூண்டி விடுகிறது.
ஆக அவர்கள் சரியான பாதைக்கு நேராக செல்லாதபடிக்கு தவறான பாதைகள் என்ன செய்கிறார்கள்? தேர்ந்தெடுத்து தங்கள் வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் வாழ்க்கை வேதனையாய் போய்விடுகிறது. அநேக காதல் திருமணம் செய்தவர்களை எனக்கு தெரியும். 90% அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. பாருங்க, நிம்மதியே கிடையாது. அரேஞ்சு மேரேஜ் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த இனக்கவர்ச்சியினால் வரக்கூடிய இந்த காரியத்துக்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இந்த காலத்தில் அநேகமாக பார்க்கிறோம். பாருங்கள், அது ஒரு உடல் சுகத்துக்காக அந்த மாம்சம் என்ன செய்கிறது? பல உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறது. ஆக இந்த காரியங்கள், அந்த மாம்சத்தின் இந்த உடல் உணர்ச்சிகள் நிறைவேற்றப்படும் பொழுது, அந்த உடல் உணர்ச்சியின் ஆசைகள் அடங்கும் பொழுது இவன் அவளை வெறுத்து விடுகிறான். ஆகவே அவ்வளவுதான், அங்கே முடிந்து போய் விடுகிறது. இது மாம்சீகத்தில் இருந்து புறப்படுகிற ஒரு போராட்டம். பிசாசுகளும் இந்த சிந்தனைகளில் இப்படிப்பட்ட ஆசை இச்சைகளை வாலிபர்களுக்குள்ளாக, வாலிப பெண்களுக்குள்ளாக விதைக்கிறான். பாருங்கள், மனிதர்களும் பல காட்சிகளும் விதைக்கிறது. ஆக இதிலிருந்தெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ மனிதனை மையமாக வைத்து எவ்வளவு போராட்டம் நடக்கிறது பாருங்கள். சாத்தானுடைய ராஜ்யம் மனிதனோடு போராடுகிறது, அவனுடைய சிந்தனையோடு போராடுகிறது. மாம்சீகம் என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு உள்ள இருக்கிற அந்த சக்தி பல போராட்டங்கள் என்ன செய்கிறது? போராடுகிறது. வெளியிலிருந்து உலகத்தின் வல்லமைகள், கண்களின் இச்சைகள், காட்சிகள், இதெல்லாம் மாயைகள், இதெல்லாம் மனுஷனுக்குள்ளாக என்ன செய்கிறது? ஒரு போராட்டத்தை உண்டாக்குகிறது. நானும் அவனை போல் மாறுவேன், நானும் அதை போல் செய்வேன். இந்த உலகத்திலிருந்து மனிதனுக்குள்ளாக தூண்டுகிற அந்த வல்லமை ஒரு மனிதனை பார்த்து நானும் அவனை போல மாறுவேன், நானும் அவனை போல இந்த மாதிரி காரியத்தை செய்வேன், நானும் அவனை போல இந்த பழக்கத்தை பழகுவேன், நானும் இப்படி நடப்பேன், நானும் அவனை பார்த்து இப்படிப்பட்ட ஸ்மோக்கிங் செய்வேன், இப்படிப்பட்ட மதுபானத்தை அருந்துவேன். அந்த விருப்பம், அந்த காட்சிகள், உலகத்தின் காட்சிகள் மனிதன் என்ன செய்கிறது? ஈர்க்கிறது. அவனுக்குள்ளாக ஒரு போராட்டத்தை உண்டாக்குகிறது, அவனை பாவம் செய்யும்படி வைக்கிறது. மொத்தத்தில் இவைகளுடைய நோக்கம் என்ன? உலகத்தின் வல்லமைகளுடைய நோக்கம், மாம்சீகத்தின் வல்லமைகளுடைய நோக்கம், சாத்தானுடைய அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? மனுஷனுடைய சிந்தனைகளை பிடித்து அவனை பாவம் செய்ய வைப்பதே. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவை அறியாதபடிக்கு மனிதனை தடை செய்வதற்காக இவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் கண்டுகொண்டு இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்காகத்தான் இந்த வேத வசனம் நமக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா! வேதமே வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நாம் எப்படி ஆகிலும் தப்பித்துக் கொள்வதற்கு அந்த வெளிச்சம் உதவி செய்கிறது. இவைகளெல்லாம் மனிதனை நரகத்துக்கு நேராக நடத்துகிறது, பாவம் செய்யும்படிக்கு நடத்துகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வெளிச்சமாக இருந்து இவைகளில் மனிதன் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவனுக்கு ஒரு டார்ச் லைட் போல அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. மகனே அது தவறு, மகளே அது தவறு, அது மாம்சீகம், உனக்குள்ளாக உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்பட்டு நீ அப்படி செய்கிறாய், உன் மாம்சீகம் உனக்குள்ளாக பல எண்ணங்களை கொடுக்கிறது, பல திட்டங்களை கொடுக்கிறது, பல கற்பனைகளை கொடுக்கிறது, தவறு என்ற வெளிச்சத்தை வேத வசனம் என்ன செய்கிறது? அடையாளமாய் காண்பிக்கும். மகளே மகனே அது பொல்லாத ஆவி, அது பிசாசு, உன்னை வஞ்சிக்கிறது, ஏமாத்துகிறது, நீ மயங்காதே. ஒரு வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு டார்ச் லைட் இருக்கிறது என்றால் இருட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யும்? நமக்கு நல்ல பாதைகளை காண்பிக்கும். முள் இருக்கா, கல் இருக்கு, இந்த இடத்துல என்ன செய்கிறது? குழி இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யும்? அந்த டார்ச் லைட் இருக்கக்கூடிய என்ன செய்யும்? வெளிச்சம் நமக்கு காண்பிக்கும். சரியாக நாம் நடந்து செல்வதற்கு, பாதுகாப்பாய் நடந்து செல்வதற்கு அது என்ன செய்யும்? அந்த வெளிச்சம் நமக்கு உதவியாக இருக்கும். அதே போல கர்த்தருடைய வார்த்தை, வேதமே வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது மனுஷனுக்கு. உலகமெங்கிலும் இருக்கின்ற மனுஷனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. இது தவறு என்பதை சுட்டி காட்டுவது வேதமே. மனிதனே இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை என்பதை வெளிச்சம் போட்டு காண்பிப்பது வேதமே. இது தவறு, இது சரியில்லை, இது பிசாசு, சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான், அந்தகார லோக அதிபதி ஒருத்தன் இருக்கிறான்,
எல்லா விதமான மனுஷனுடைய காரியங்களை கெடுத்து போடுவதற்காக ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காண்பிப்பது இந்த வேத வார்த்தை தான். பொல்லாத மனுஷன் மனுஷிகத்தின் வல்லமைகளை நிரம்பி சூதும் வஞ்சகமாக இருப்பான். மனிதன் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அவனுடைய தந்திரமும் சூதும் மான பேச்சுக்கு இடம் கொடாதே என்று எச்சரிக்கை செய்வதும் இந்த வேத வார்த்தை தான். உலகத்தின் வல்லமைகள் உன்னை கெடுத்து போடும், உலகத்தின் கவர்ச்சி உன்னை நரகத்துக்கு நேராக நடத்தி போடும் என்று வெளிச்சத்தை காண்பிப்பதும் இந்த வேத வார்த்தை தான். அது தவறு. உலக வல்லமை உன்னை கெடுத்து போடும், அது உன்னை நரக பாதாளத்துக்கு கொண்டு போகும் என்ற வெளிச்சத்தை காண்பிப்பதும் இந்த வேத வார்த்தை தான். மனுஷனே, உனக்குள்ளாக ஒரு தீய சக்தி இருக்கிறது. அது உன்னை பாவம் செய்யும்படி தூண்டுகிறது. அது உன் மனைவியை அடிக்கும்படி கோபத்தை ஏற்படுத்துகிறது, எரிச்சலை உண்டாக்குகிறது, உன்னை தவறான பாதைக்கு நேராக நடத்துகிறது, உன்னை பாவம் செய்யும்படி உன்னை கட்டாயப்படுத்துகிறது என்பதை காண்பிப்பதும் இந்த வேத வார்த்தை தான். வேத எந்த புஸ்தகமும் காண்பிக்க முடியாது. சாத்தானை குறித்தும் தீய சக்திகளை குறித்தும் படம் போட்டு காண்பிப்பது இந்த வேத வார்த்தை தான். ஆகவே வேதமே வெளிச்சம். மனுஷனுக்கு வேத வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நீ பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், பரலோக வாழ்க்கை நீ அனுபவிக்க வேண்டும். ஆகவே என் உயிரே உனக்கு நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். அல்லேலூயா. இவரே உண்மையான தெய்வம். மனுஷனுக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே சிந்தனைகளோடு மனிதனுக்கு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு இருக்கிறது. மனிதர்கள் மூலமாக அவன் சிந்தனையில் போராட்டம் உண்டாகிறது. சாத்தானின் ராஜ்யத்தில் மூலமாக ஒரு போராட்டம் உண்டாகிறது. மாம்சீக வல்லமைகள் மூலமாக மனுஷனுடைய சிந்தையில் ஒரு போராட்டம் உண்டாகிறது. உலகத்தின் வல்லமைகள் மூலமாக மனுஷனுடைய சிந்தையில் ஒரு போராட்டம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரே ஒரு தீர்வு, இயேசுவே வழி. கர்த்தராகிய இயேசுவே மனிதனுக்கு வழி. அவன் தப்பித்து பிழைத்துக் கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஒளியாக இருக்கிறேன், நானே தேவாதி தெய்வமாக இருக்கிறேன், நானே மகா பெரிய தெய்வமாக இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு அதைத்தான் சொன்னார். நம்மை சந்திப்பதற்காக ஒரு மனித சரீரத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் வந்தார் பாருங்கள். நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். தாவீது ராஜா ஆண்டவரோடு இருந்த ஒரு பரிசுத்தவான் தான், தீர்க்கதரிசி தான், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசுவோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் சாத்தான் சிந்தனை என்ன செய்தான்? போராட்டத்தை கொண்டு வந்தான். பிற்பாடு அவர்கள் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பிற்பாடு, தேவ ஆவியின் பலனை தரித்த பிற்பாடு சாத்தானுடைய போராட்டங்களை அவர்கள் எளிதாக அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் அவனை தோற்கடித்தார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போராட்டம் பேதுரு ஐயாவுக்கு திரும்ப என்ன செய்யவில்லை? வரவே இல்லை. அவரை சிலுவையில் அவரை அறைந்து கொலை செய்யும்படிக்கு தீர்ப்பு கொடுக்கும் பொழுதும் கூட அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து எம்பெருமானாகிய இயேசுவை நேராக வைத்து சிலுவையில் அறைந்தார்கள், என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று துணிகரமாக சொன்னார், துணிந்து சொன்னார். இந்த துணிவு அவருக்கு எப்படி வந்தது? கிறிஸ்துவின் ஆவியினால் அவருக்கு கிடைத்தது பாருங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்தது, இயேசுவின் சிலுவையின் பாடுகளினால் கிடைத்தது. ஆக பிற்பாடு சாத்தானுடைய போராட்டத்தையும், பொல்லாத உலகத்தின் வல்லமையின் போராட்டத்தையும், மாம்சீகத்தின் போராட்டத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே தாவீதை பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு பரிசுத்தவான் தான். இயேசு தாவீதுக்காக என்ன செய்யவில்லை? ரத்தம் சிந்தவில்லை, மீட்பை உண்டாக்கவில்லை. ஆனால் தாவீது பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார். இயேசுவின் வருகை குறித்து, இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து அவர் உரைத்திருக்கிறார். பலவிதமான காரியங்களை தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்னும் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார்? கொடுத்து அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு நாள் தாவீதுடைய சிந்தனையில் என்ன செய்தான்? சாத்தான் போராடினான் பாருங்கள். 1 நாளாகமம் 21 அதிகாரம்
1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். தாவீது சிந்தனையை ஏவி விட்டான். தாவீதின் சிந்தனை ஏவி விட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு. ஆண்டவர் வாக்கு சொன்னார், கடற்கரை மலர்த்தனையாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை சோதிப்பதை போல அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை எண்ணுகிறான். எண்ணும்படிக்கு சாத்தான் அப்படி தூண்டி விடுகிறான். பாருங்கள், இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் பல திட்டங்களை கொடுக்கிறான். பாருங்கள், மோகன் சிலாசரசு கூட ஒரு முறை விதமாக சொன்னார். அநேக ஊழியக்காரர் அவருக்கு சொன்னார்களாம், உங்களோட ஊழியத்தின் காரியங்களாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு போதகராக அழைக்கிறார், போதக ஊழியத்தை நீங்க செய்யுங்க என்று சொன்னாராம். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போதும் கூட கர்த்தர் உன்னை போதக ஊழியம் செய்யும்படி, பாஸ்டர் ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார். சுவிசேஷ ஊழியம் செய்தது போது நீ பாஸ்டர் ஊழியம் செய். அப்போ இவங்க சொன்னாங்களாம், சரி நீங்க சொல்லுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சித்தத்தை கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ கர்த்தர் சொன்னாரா, நீ உனக்கு அழைப்பு சுவிசேஷ அழைப்பு தான். இப்போ சாத்தா எப்படி கொண்டு வரான் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட பாஸ்டர்மார்களும் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசிகளா? அப்படி பார்த்தா அங்கே பேதுரும் கள்ள தீர்க்க தரிசி தான். பேதுரு ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாரு? மரிக்க கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். உடனே இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே என்ன. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகளுக்குள்ளாக சாத்தான் என்ன செய்கிறான்? இன்ஜெக்ட் பண்ணுகிறான். பல வார்த்தைகளை, சிந்தனைகளை பிடித்து இன்ஜெக்ட் பண்ணுகிறான். பல திட்டங்களை சபைக்கு கொடுக்கிறான், ஊழியர்களுக்கு கொடுக்கிறான், விசுவாசிகளுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க போகிறது. இதோ ஆண்டவர் பிரகாசமுள்ள இதை பார்க்கிறேன், அதை காண்பிக்கிறேன், இதை காண்பிக்கிறேன்னு சொல்லுவான். எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, சொப்பன தரிசனமாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? மரியாதை போல மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கிடணும்? வச்சுக்கிடணும். அது பின்னாடியே ஓடக்கூடாது. ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தர் என்னை எப்படி சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படியே நடக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் என்னில் நிறைவேற்றப்படும். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனம், இந்த ஊழியக்காரர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் உம்முடைய சித்தமாக இருந்தா அது நடக்கட்டும். இல்லை என்றால், அது சாத்தானுடைய திட்டமாக இருந்தால் அதை கர்த்தர் தடை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை போட்டு நோண்டிட்டு இடக்கூடாது. அது அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையை, இல்லையா? அப்போ அவரு மோகன் சிலாசரஸ் மாடிஃபை பண்ணாருன்னா சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டு என்ன செய்வார்? ஒரு சர்ச்சை கட்டணும். அதான் மாடிஃபை பண்ணுறோம். சபையை சேர்க்கணும், ஊழியக்காரரை சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். தேவ சித்தம் அப்படி அநேக ஊழியக்காரர் அப்படி மாறி போனாங்க பாருங்க. அப்போ ஊழியக்காரர்களையும் அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க. நல்ல பேதுருவே அவன் என்ன செய்தான்? பயன்படுத்துகிறான். சாத்தானையே அவன் பயன்படுத்துகிறான். பெரிய பரிசுத்தவான்கள் தான் ஈஸியாக இன்டரப்ட் பண்ணுகிறான். உள்ள அப்படியே என்ன செய்கிறான்? அப்படியே போராடுகிறான். வகையறுக்க தெரிய வேண்டும். ஆகவே தான் நமக்கு தேவை ஆவிகளை பகுத்துணர்வும் வரம் தேவை. அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை. வரங்கள் நமக்கு தேவை, வல்லமை நமக்கு தேவை. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும். விசேஷமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பலப்படுவதற்கு அந்நிய பாஷையின் வரம் என்பது மிகவும் அவசியம். அந்த வரம் இருக்குமானால் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு எளிதாக உணர்த்து விடுவார். அது தவறு, அது நல்லது கிடையாது, உடனே நான் அப்படி அழைக்கவில்லை, அது இல்லவே இல்லைன்னு சொல்லி என்ன செய்வார்? போய்விடுவார். ஏனென்றால் ஒரு திட்டத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசி மூலம் நம்மோடு பேசுகிறார் என்றால், நிச்சயமாக தேவன் நம்மோடும் என்ன செய்திருப்பார்? அந்த திட்டத்தை குறித்து பேசியிருப்பார். ஏனென்றால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள நல்ல உறவு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் உறவு, நல்ல உறவு இருக்குமானால் நிச்சயமாக அந்த திட்டத்தை முன்னதாகவே அவனுக்கு என்ன செய்திருப்பார்? வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமோ அறிவித்திருப்பார். அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு தீர்க்கதரிசி மூலம் என்ன செய்வார்? பேசியிருப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் இன்னும் மூன்றாவது விதமாக, ஆண்டவரே எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சொல்வாரானால் இன்னும் ஒரு விஷயம் என்ன செய்வார்? காண்பிப்பார். பாருங்கள், ஒரு மனிதன் தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர் மூலம் பேசுகிற கேட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான்.
ஆக வரங்கள் நமக்கு அவசியம். விசேஷமாக அந்நிய பாஷை என்னும் வரத்தை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய பர்சனலுக்காக கொடுக்கப்படுகிறது. நாம் அதை பேசி மணிக்கணக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுகிறது. நம்முடைய கண்கள், பார்வைகள், வார்த்தைகள், சத்தங்கள், உள்ளம், எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அது புதுப்பிக்கப்படுகிறது, அது மறுரூபமாக்கப்படுகிறது, அதில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆகவே அதான் ஆண்டவர் சொன்னார், அந்நிய பாஷை என்பது மற்றவருடைய புரோஜனத்துக்கல்ல, தன்னுடைய புரோஜனத்துக்காகவே என்ன செய்கிறான்? அவன் பேசுகிறான். ஆகவே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையின் வரத்தை என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் பக்தி விருத்தி அடையணும். ஆண்டவரே, என்ன அடைய வேண்டும்? நான் பக்தியில் விருத்தி அடைய வேண்டும். உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். உம்முடைய வசனத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். எனக்கு இந்த வரம் வேண்டும், எனக்கு இந்த வரம் வேண்டும். ஆகவே அது தனிப்பட்ட முறையில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும் பொழுது பக்தியில் நாம் என்ன செய்வோம்? விருத்தி அடைவதற்குரிய அநேக ரகசியங்கள் ஆவியில் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? அங்கே கொடுத்து அனுப்பப்படுகிறது. அது நம்ம ஆவியில் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரியாத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மளமளன்று அங்கே நமக்கு அர்த்தம் என்ன செய்கிறது? புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏன்? அந்நிய பாஷையில் நாம் மணிக்கணக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தபடியினால் நமக்கு ஏற்ற, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு ஏற்ற, பக்தியில் விருத்தி அடைவதற்கு ஏற்ற சில வெளிப்பாடுகளும் சில அர்த்தங்களும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? நம் ஆவியில் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. இன்றைக்கே ஒரு நாள் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை என்ன செய்கிறது? அதில் உள்ள அர்த்தங்கள் நமக்கு புரிகிறது. ஆகவே அதை ஊக்கமாய் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, வாஞ்சையாய் கேட்க வேண்டும், தாகத்தோடு கேட்க வேண்டும். தாராண்டவர் தாராண்டவர் தாராண்டம் தொந்தரவு பண்ணக்கூடாது, வாஞ்சையோடு கேட்கணும், ப்ளீஸிங்காக கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அது தேவை, அது இருந்தால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், பக்தியில் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும், வேத வசனத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும், உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும் ஆண்டவரே, எனக்கு அந்த வரத்தை தாரும். உண்மையான தெய்வமாகி உண்மையை நான் அதிகமாக அறிவதற்கு, உம்முடைய வேதத்தை வாசித்து அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும், பக்தியில் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக என்ன செய்வார்? தருவார். எல்லா வரங்களும் வல்லமைகளும் யாருக்குள்ள இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த முத்திரை அவர் என்ன செய்வார்? ஓபன் பண்ணுவார். எல்லா வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் உள்ளடக்கி ஆண்டவராகிய இயேசு யாருக்குள்ள இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறவர். நமக்கு வேண்டிய வரங்களை அவருக்குள்ளாக இருந்து என்ன செய்வார்? ஓபன் பண்ணி கொடுப்பார். அது நமக்குள்ளாக இருந்து அது வெளிப்படும். அல்லேலூயா. இதுதான் வரங்களின் ரகசியம். தனிப்பட்ட முறையில் நமக்கு தூக்கி கொடுத்துட்டு அவர் பெற மாட்டார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ள வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் இருக்கிறது. நமக்குள்ளாக அதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் மரம், நான் செடி, நீங்கள் இணைக்கப்பட்ட கொடிகள். எனக்குள்ளாக இருந்து சார் என்ன செய்யும்? உங்களுக்குள்ளாக வரும். அப்பொழுது நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். கனிகளை கொடுக்கக்கூடிய சார் எங்கிருந்து வரும்? செடியிலிருந்து தான் வரும், மரத்திலிருந்து தான் வரும், கிளையிலிருந்து கிடையாது. அங்கிருந்து வந்து கிளையில் என்ன செய்யும்? அழகான பலாப்பழம் தொங்கும் பாருங்க. ஆகவே அவர் மரமாக இருக்கிறார், அவர் செடியாக இருக்கிறார், நாம் அவரோடு இணைக்கப்பட்ட கிளைகளும் கொடிகளுமாக இருக்கிறோம். ஆகவே அவருக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ளாக இருந்த அநேக விஷயங்களை என்ன செய்வார்? நம்முடைய சிந்தனைகளில் அவர் கொடுப்பார். ஆமென். தவறான சிந்தனைகளை நமக்கு அடையாளம் படுத்தி காண்பிப்பார். இது மாம்சம் தருகிறது, இது பிசாசு தருகிறது, உலகத்தின் வல்லமை தருகிறது, இது மனிதன் தருகிறான் என்றெல்லாம் அவர் என்ன செய்வார்? நமக்குள்ளாக இருந்ததை காண்பித்து கொடுப்பார். இந்த தீர்க்க தரிசனம் சரியானது கிடையாது, இது பொய்யானது, இது நம்பாதே என்றெல்லாம் உணர்த்துவார். தாவீதுக்குள்ளாக சாத்தானை செய்தான், ஈஸியா சிந்தையை பிடிச்சு என்ன செய்தான்? தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி விட்டு போயிட்டான். அநேகருக்கு பல திட்டங்களை கொடுப்பான். நீ இந்த தொழிலை செய், நீ இந்த வியாபாரத்தை நடத்து, நீ அதை பண்ணு இதை பண்ணு என்றெல்லாம் சொல்லுவான் பாருங்க. நீ இந்த கல்லை அப்பமாக மாட்டி சாப்பிடு, மேல இருந்து கீழே குதி, நீ செத்துட்டன்னா அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் உனக்கு மறந்து போயிரும், இந்த வாழ்க்கையில நீ துக்கப்பட்டு இருக்க, துயரப்பட்டு இருக்க, செத்தா எல்லாம் சரியாயிரும் சொல்லுவான். செத்துட்டா முடிஞ்சுது. இப்ப அனுபவித்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் வெறும் 1% தான். அது எத்தனை சதவீதம்? 99% வேதனைக்குள்ளா கொண்டு போய் போட்டுருவான்.
தற்கொலை செய்கிறவர்கள் இப்பொழுது அனுபவிக்கிற துன்பத்தை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு துன்பத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. இதெல்லாம் வேதமே வெளிச்சம். வேதம் தான் காட்டி கொடுக்கும். தற்கொலை பண்ணாதே, உன் உயிரை எடுத்துக்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை மனுஷனே என்று வேதம் சொல்லுகிறது. வேதமே நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். தற்கொலை செய்கிற மனிதர்கள் பல வேதனைகளை அனுபவிப்பார்கள். தற்கொலை செய்கிற ஆவி ஈஸியா சிந்தையிலிருந்து போராடும். நீ தான் துக்கப்பட்டு இருக்க, துயரப்பட்டு இருக்கிற, வேதனைப்பட்டு இருக்க, செத்துரு, நிம்மதியா போயிடலாம், முடிஞ்சுது. சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். அவன் மனித கொலைபாதகனாக இருக்கிறான். மனிதனை வெறுக்கிறான். மனிதனை, ஆண்டவராகிய இயேசுவை அறிய விடாதபடி தடை செய்கிறான். ஏனென்றால் மனிதன் அவனுக்கு தேவை, மனுஷனுடைய ஜீவன் அவனுக்கு தேவை, மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த சக்தி அவனுக்கு தேவை. இதெல்லாம் அவன் தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வயிற்றுக்குள் இருக்கிற சின்ன சிறு சிசுவையும் அவன் அழிக்கிறான். பாருங்க, சிறு குழந்தைகளை அவன் அழிக்கிறான், கொலை செய்கிறான். ஏனென்றால் அந்த சின்ன குழந்தைக்குள்ளாக இருக்கிற அந்த சக்தி அவனுக்கு தேவை, அந்த ஜீவன் அவனுக்கு தேவை. பல விபத்துகளை உண்டாக்குகிறான், பல நாசமோசங்களை உண்டாக்குகிறான், கொலை வெறிகளை உண்டாக்குகிறான், மனிதனுக்கு மனிதனாக பிரிவினை உண்டாக்குகிறான், ஜாதி வெறி என்னும் பிரிவினை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், மத வெறி என்னும் பிரிவினை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், ஒருவருக்கு ஒரு சண்டைகளை மூட்டி எல்லா சமாதானத்தையும் கொலைத்து போட்டு இருக்கிறான். மனிதனுக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தை திருடி கொண்டு அவனுடைய எல்லா நிம்மதியும் திருடி கொள்ளுகிறவனாக இருக்கிறான். சாத்தானை குறித்து படம் பிடித்து காண்பிக்கிறது இந்த வேத புஸ்தகம். வேத வார்த்தையே வெளிச்சம். மனிதனுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பது இந்த வேத வார்த்தை தான். ஆகவே இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே நாம் மனம் திரும்பக்கூடிய நாள். நம்முடைய சிந்தனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசுவே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையெல்லாம் வார்த்தையாக இங்கே மாற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதே பேசுகிறான். ஆண்டவர் சிந்தித்ததை வேத வார்த்தையாக எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதை நீங்கள் எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சிந்தைக்குள்ளாக ஆண்டவருடைய சிந்தை என்ன செய்கிறது? கலந்து விடுகிறது. தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் இந்த சிந்தை குறித்து இன்னும் நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்போம். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.